இந்த பதிவில் நம்ம கிரெடிட் கார்டை பற்றின அடிப்படை விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நம்மள பல பேர் கிரெடிட் கார்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்போம். இப்போ கிரெடிட் கார்டை சரியாக பயன்படுத்தினா நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியும். அது புரியாமல் பொறுப்பு இல்லாமல் பயன்படுத்தும் போது ஒரு மிகப்பெரிய கடன் சுமையில தான் கொண்டு போய் முடியும். அதுலேருந்து வெளியே வருதுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய மன உளைச்சல் ஆகிடும். ஸோ நம்ம கிரெடிட் கார்டை பற்றின ஒரு அடிப்படை விவரங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத விளக்குறது தான் இந்த பதிவு. நம்ம கிரெடிட் கார்டை பற்றின விளக்கத்தை நம்ம அடிப்படையிலேருந்தே ஆரம்பிப்போம். கிரெடிட் கார்டுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கடன் அட்டை. அது ஒரு நிதி நிறுவனத்தால வழங்கப்படுற கடன் அட்டை. நிதி நிறுவனங்கிறது இங்க பொதுவா வங்கிகள் தான். அவங்க இது ஒரு சர்வீஸா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறவங்க அதை பயன்படுத்தும் போது அந்த நிறுவனங்களுக்கு பல வகையில வருமானம் வரும். அதுதான் இதோட அடிப்படை. சரி, வங்கிகள் கிரெடிட் கார்டை கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். அது எந்தெந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். இப்போ ஒரு தனிநபரா நம்ம கிரெடிட் கார்டு வச்சிருக்கோம் அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தணும்ன்ற ஒரு புரிதல் இருக்கணும். அதுக்கு நம்ம கிரெடிட் கார்டு உள்ள விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத ஒரு தெளிவு இருந்தா போதும். இருக்கிறதுலயே அதிக வட்டி விகிதம் உள்ள கடன் எதுன்னு பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு தான். சுமார் ஒரு 40% வட்டி இருக்கும். அதாவது 100 ரூபா வாங்கியிருந்தீங்கன்னா 40 ரூபா வருஷத்துக்கு நீங்க செலுத்த வேண்டியது இருக்கும். அதான் 40% வட்டி, ரொம்ப அதிகம். இப்ப கிரெடிட் கார்டுங்கிறது பல வகையா இருக்கு, பல பெனிஃபிட்ஸ்ல இருக்கு, பல சார்ஜஸ்ல இருக்கு. நாம இந்த பதிவுல ஒரு அடிப்படையான கிரெடிட் கார்டுனா என்ன, அதுக்குள்ள விவரங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போ கிரெடிட் கார்டு மூலமா நம்மளுக்கு நிதி கடனா கிடைக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா? அது எந்தெந்த வகையில் நம்மளுக்கு கிடைக்கும், இல்ல அந்த நிதியை நம்ம எந்த மாதிரி வகையில நம்மளால அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கறத நான் சொல்றேன். 3 வகை இருக்கு. ஒன்னு கிரெடிட்டா கிடைக்கும். கிரெடிட்டானா எப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்கினாலோ இல்ல ஏதோ ஒரு சேவைகளை பயன்படுத்தினாலோ அதுக்கு நீங்க பே பண்றதுக்கு இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தலாம். அது எப்படின்னா, நீங்க அந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி பே பண்ணிக்கலாம். இன்னொரு வகை என்னன்னா, ஆன்லைன்ல ஏதாவது நீங்க பொருள் வாங்கினாலோ இல்ல சேவைகள் பெற்றாலும் கூட அவங்க பே பண்றதுக்கு இந்த கிரெடிட் கார்டோட டீடைல்ஸை கொடுத்து உங்க பில்ல பே பண்ணிக்கலாம். அது போக நீங்க ஏதாவது டிக்கெட் புக் பண்றதா இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது பில் பே பண்ணிருந்தாலோ நீங்க ஆன்லைன்லயோ இல்ல நேரடியாவோ ஷாப்ல ஸ்வைப் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கேஷ் அட்வான்ஸ். அதாவது இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நீங்க ஏடிஎம்ல பணம் எடுத்துக்க முடியும். அப்படி பயன்படுத்துறதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். மூணாவது பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர். பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் என்னன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 2-3 கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா ஒரு கிரெடிட் கார்டுல இருந்து இன்னொரு கிரெடிட் கார்டுக்கு இந்த அமௌண்ட்டை உங்களால டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் நம்ம கிரெடிட் கார்டோட நிதியை பயன்படுத்திக்க முடியும். அடுத்து, இந்த கிரெடிட் கார்டுல வரம்பு இருக்கு, உச்ச வரம்பு இருக்கு நிதிக்கு. அதுதான் கிரெடிட் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொரு கார்டுக்கும் மாறும், ஒவ்வொரு பேங்க்குக்குமே இது மாறும், ஒவ்வொரு நபருக்கும் மாறும். ஸோ இங்க உதாரணத்துக்கு இப்போ நான் உங்க கிரெடிட் கார்டுடைய லிமிட் 1 லட்சம் சொன்னோம்னா அந்த 1 லட்சத்துக்குள்ளதான் நீங்க செலவு பண்ண முடியும். அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நீங்க ரொக்கமா எடுக்க முடியும், அதாவது கேஷ் அட்வான்ஸ் எடுக்க முடியும். இங்க உதாரணத்துக்கு நான் ஒரு 80,000 போட்டிருக்கேன். இது எல்லாமே பேங்க் செட் பண்றதுதான். பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபரும் அதே மாதிரி தான். அதனுடைய வரம்பு என்னன்னா, இந்த கிரெடிட் லிமிட் எவ்வளவோ அதுதான் பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபருக்கான லிமிட்டும் கூட. சரி, இந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்துறதுனால நமக்கு என்னென்ன செலவு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு என்னென்ன செலவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரெடிட் கார்டு பயன்படுத்துறதுக்கு நீங்க அந்த நிறுவனத்துக்கு ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். ஆனுவல் ஃபீஸ் ஒவ்வொரு வருஷமும் பே பண்ணி ஆகணும். அது போக நீங்க செலவு பண்ற பணத்தை நீங்க முழுசா கட்ட முடியல அப்படின்னா நீங்க செலவு பண்ணதுக்கான இன்ட்ரெஸ்ட் கணக்கிடப்படும். அதே மாதிரி கேஷ் அட்வான்ஸ், நீங்க ரொக்கமா எடுத்து செலவு பண்ணீங்கன்னா அதுக்கும் வட்டி போடுவாங்க. ஒரு பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. இது போக சில கட்டணங்கள்லாம் இருக்கு. என்னென்ன மாதிரின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், லேட் பேமெண்ட் ஃபீ. அதாவது நீங்க வாங்கின கடனை குறிப்பிட்ட தேதிக்குள்ள நீங்க பே பண்ணி ஆகணும். அதை கட்ட தவறுனீங்கன்னா நீங்க அதுக்கான லேட் பேமெண்ட் ஃபீ செலுத்த வேண்டியது இருக்கும். அதே போல ஓவர் லிமிட் சார்ஜ், அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரம்பு மீறி நீங்க செலவு பண்ணீங்கன்னா, இங்க உதாரணத்துக்கு நான் 1 லட்சம் சொன்னல, இப்போ 1 லட்சத்துக்கு மேல நீங்க செலவு பண்ணீங்கன்னா அதுக்கு கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் கேஷ் அட்வான்ஸ் ஃபீ, அதாவது இந்த கிரெடிட் கார்டு உள்ள ஃபண்டை நீங்க கேஷா எடுத்தீங்கன்னா அதுக்கும் நீங்க கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல வகையான கட்டணங்கள் இருக்கு கிரெடிட் கார்டுக்குள்ள. இது மேலோட்டமா சொல்லணும்னா இது 3. இது போக 4வது ஒன்று இருக்கு, அதான் சர்சார்ஜ். சர்சார்ஜுங்கிறது ஒரு டாக்ஸ் மாதிரி தான். எதுக்கெல்லாம் அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நீங்க ரயில்வே டிக்கெட்ஸ் புக் பண்ணீங்கன்னா அதுக்கு சர்சார்ஜ் பிடிப்பாங்க. அதே போல இந்த கிரெடிட் கார்டு பயன்படுத்தி நீங்க ஃபியூல் ஏதாவது ஃபில் பண்ணீங்களா, பெட்ரோலோ டீசலோ ஏதாவது உங்க வண்டிக்கு ஃபில் பண்ணீங்கன்னா அதுக்கும் சர்சார்ஜ் நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வகையில தான் இந்த கிரெடிட் கார்டு கம்பெனி சம்பாதிக்கும் கிரெடிட் கார்டு மூலமா. இன்னொரு விதத்துல சொன்னா இது எல்லாம் தான் நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரப்போற செலவு. சரி, கிரெடிட் கார்டு பயன்படுத்தினால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க இந்த கிரெடிட் கார்டு கம்பெனிஸ். அது எந்த வகையில கொடுப்பாங்கன்னா, கேஷ்பேக்கா கொடுப்பாங்க, அதாவது பணமா கொடுப்பாங்க, இல்ல பாயிண்ட்ஸா கொடுப்பாங்க, இல்ல மைல்ஸா கொடுப்பாங்க. இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, கேஷ்பேக்னா எப்படின்னா, இப்போ நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 1 ரூபா 2 ரூபா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இல்ல நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்
பாயிண்டை பயன்படுத்தி நீங்க பொருளாவோ இல்ல ரொக்கமாவோ பின்னாடி வாங்கிக்கலாம். அதே போல இப்போ டிராவல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா அதுல மைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது எப்போ பயன்படுத்துவீங்கன்னா ஏதாவது ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது இந்த மைல்ஸை யூஸ் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாம் தான் கஸ்டமரை ஈர்க்கிறதுக்காக கிரெடிட் கார்டு கம்பெனிஸ் பயன்படுத்துறது. சரி, அடுத்தது இப்போ ஒரு கிரெடிட் கார்டை பயன்படுத்துறீங்க, அதை பயன்படுத்தி செலவு பண்றீங்க, அதை பே பண்ணி ஆகணும்ல. அது எப்ப பே பண்றது, அதாவது பில்லிங் சைக்கிள் எப்படி அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். இப்போ முதல் மாசம் எடுத்துக்கலாம். அது முதல் மாசம் ஒரு குறிப்பிட்ட தேதி, அது எந்த தேதி வேணா இருக்கலாம், 2ஆம் தேதியோ 10ஆம் தேதி ஏதோ ஒரு தேதி எடுத்துக்கலாம். அந்த தேதியில இருந்து அடுத்த மாசம் அதே தேதி வரைக்கும் உள்ள பீரியட் தான் ஸ்டேட்மெண்ட் பீரியட். அந்த தேதி நான் சொன்னல அதுதான் ஸ்டேட்மெண்ட் டே. அந்த ஸ்டேட்மெண்ட் டே அல்லது பில் டேன்னு கூட சொல்லலாம். அங்க என்ன நடக்கும்னா அந்த தேதியில தான் நீங்க இந்த மாசம் முழுக்க என்ன செலவு பண்ணி அந்த அமௌண்ட்டுக்கான பில்லை உருவாக்குவாங்க. அந்த பில் டேட்ல இருந்து, அதாவது ஸ்டேட்மெண்ட் டேட்ல இருந்து 20 நாள் தள்ளி பேமெண்ட் டியூ டேட் வரும். அதாவது நீங்க செலவு பண்ண பணத்தை ஸ்டேட்மெண்ட் டேட்ல உள்ள பில் அமௌண்ட்டை பேமெண்ட் டியூ டேட்குள்ள நீங்க பே பண்ணி ஆகணும். அந்த 20 நாள் தான் வந்து கிரேஸ் பீரியட். அதாவது ஸ்டேட்மெண்ட் டேட்ல இருந்து பேமெண்ட் டியூ டேட் அந்த 20 நாள் இருக்கு இல்லையா, அதுதான் கிரேஸ் பீரியடு. அந்த பீரியடுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஸோ இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் பீரியடு கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜாக 30 நாள் வரும்னு வச்சுப்போம். ப்ளஸ் இந்த கிரேஸ் பீரியட் வந்து 20 நாள். ஸோ கிட்டத்தட்ட 50 நாள் உங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதே போல கண்டினியூ ஆகும். நீங்க செலவு பண்ண பணத்தை பில் அமௌண்ட்டை ஒவ்வொரு மாசமும் முழுசா நீங்க பே பண்ணிட்டே வந்தீங்கன்னா அடுத்த மாசம் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் உருவாகும். அதுல என்னென்ன சார்ஜ் இருக்கோ அதை அதுக்கு அடுத்த மாசம் நீங்க பே பண்ணணும். ஸோ இதுதான் சைக்கிள். இது அப்படியே தான் போகும். இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சில தேதிகள் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். முதல்ல ஸ்டேட்மெண்ட் டேட். முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் டேட்னா ஒரு மாசத்துல ஒரு குறிப்பிட்ட தேதியை வந்து ஸ்டேட்மெண்ட் டேட்டா பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த உதாரணத்துல நம்ம 8ஆம் தேதி எடுத்துக்குவோம். இங்க பாத்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி 2 மாசத்துக்கு கொடுத்துருக்கேன். 2 8ஆம் தேதி இருக்கு இல்லையா. இப்போ பிப்ரவரி 8ஆம் தேதி பில் போடுறோம்னு வச்சுப்போம். அப்போ ஸ்டேட்மெண்ட் டேட் வந்து பிப்ரவரி 8. ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் டேட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 8 இருக்கும். ஓகேங்களா. இப்போ டிரான்சாக்ஷன் டேட்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 8ஆம் தேதிக்குள்ள நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது டிரான்சாக்ஷன் டேட். இந்த டேட்ல என்னென்ன செலவு பண்ணீங்களோ அதுதான் பிப்ரவரி 8ஆம் தேதி பில் ஸ்டேட்மெண்ட்ல வரும். டியூ டேட்ன்றது இந்த பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து 20 நாள் தள்ளி, அதாவது இங்க பிப்ரவரி 28ஆம் தேதி தான் பேமெண்ட் டியூ டேட். இப்போ 8ஆம் தேதி பிப்ரவரி 8ஆம் தேதி உள்ள பில் அமௌண்ட்டை நீங்க பிப்ரவரி 28க்குள்ள நீங்க பே பண்ணி ஆகணும். அது எப்போ பே பண்ணணும், அந்த டேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, 9ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும், அதுதான் பேமெண்ட் டேட். சரி, இப்போ அடுத்தது இந்த பேமெண்ட்ஸ் எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமா சொல்றேன். கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அதாவது இங்க கிரெடிட் கார்டு பேலன்ஸ் ஆரம்பத்துல முதல் மாசம் ஆரம்பத்துல நீங்க எந்த செலவு பண்ணல, ஃபுல் லிமிட் அப்படியே இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் செலவு பண்றீங்க. இங்க நோட் பண்ணீங்கன்னா கிரெடிட் கார்டு பேலன்ஸ் 1000 ரூபாய் இருக்கும். ஓகேங்களா. இப்போ ரெண்டாவது ஏதாவது செலவு பண்றீங்க 500 ரூபாய். இப்போ மொத்தம் 1500 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. இதே போல அந்த மாசம் முழுக்க செலவு பண்றீங்க. அந்த மாசம் முடியும் போது ஸ்டேட்மெண்ட் டேட் வரும் இல்லையா, அந்த டேட்ல தான் பில் கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். அப்போ அந்த தேதியில மொத்தமா நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்கன்னு பாப்பாங்க. இங்க வந்து 15000 செலவாயிருக்கு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் டேட் அப்போ பில்லு கிரியேட் பண்ணுவாங்களே, அப்போ பில் அமௌண்ட் எவ்வளவு வரும்னா இந்த கிரெடிட் கார்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அதுதான் பில் அமௌண்ட்டா வரும். இப்போ 15000. இந்த 15000 பேமெண்ட் டியூ டேட், அதாவது ஸ்டேட்மெண்ட் டேட்ல இருந்து 20 நாள் தள்ளி பேமெண்ட் டியூ டேட். இந்த 20 நாளுக்குள்ள இந்த பில் அமௌண்ட்டை நீங்க பே பண்ணணும், டோட்டல் அமௌண்ட். இல்ல உங்களால பே பண்ண முடியல, அந்த முழு அமௌண்ட் பே பண்ண முடியல, மினிமம் அமௌண்ட் டியூ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா இந்த டோட்டல் அமௌண்டோடைய 5%. இங்க 15000 5% வந்து 750 ரூபாய். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் டேட்ல இருந்து பேமெண்ட் டேட்டுக்குள்ள நீங்க வந்து 750 ரூபாயில இருந்து முழு பேமெண்ட் 15000 ரூபாய்க்குள்ள ஏதோ ஒரு தொகையை நீங்க செலுத்தி ஆகணும். ஓகேங்களா. இப்போ மறுபடியும் நீங்க அடுத்த மாசம் 2வது மாசம் நீங்க கிரெடிட் கார்டை வழக்கம் போல பயன்படுத்த ஆரம்பிக்கீங்க. முதல்ல ஒரு 1500 ரூபாய்க்கு செலவு பண்றீங்க, அப்புறம் மறுபடியும் 350 ரூபாய், அப்புறம் 150 ரூபாய்க்கு செலவு பண்றீங்க. அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி ஒரு தேதியில நீங்க இந்த முதல் மாசத்தோடைய பில் அமௌண்ட்டை பே பண்றீங்க. இங்க எவ்வளவு 15000 முழு பேமெண்ட்டையும் டோட்டல் அமௌண்ட்டையும் நீங்க பே பண்ணிடுறீங்க, ஃபுல் பேமெண்ட். ஓகேங்களா. இப்போ மறுபடியும் அந்த மாசம் அப்படியே தொடருது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் டேட் வரும்போது உங்க கிரெடிட் கார்டு பேலன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2500. அதாவது மந்த் 2ல நீங்க மொத்தமா செலவு பண்ணது 2500 ரூபாய். ஸோ மந்த் 2னுடைய பில் அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் தான். இந்த 2500 மந்த் 3ல அந்த 20 டே கிரேஸ் பீரியட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நீங்க இது பே பண்ணி ஆகணும். எவ்வளவு பே பண்ணணும், டோட்டல் அமௌண்ட், அதாவது பில் அமௌண்ட் எவ்வளவு 2500, இல்ல மினிமம் அமௌண்ட் எவ்வளவு 5% ஆஃப் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு 125 ரூபாய். ஸோ இந்த தேதிக்குள்ள 125 ரூபாயில இருந்து 2500 ரூபாய்க்குள்ள நீங்க பே பண்ணி ஆகும். இதான் கணக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மந்த்னுடைய பில் இருக்கு இல்லையா 15000, அதை வந்து நான் செகண்ட் மந்த்ல ஃபுல்லா பே பண்ணிருக்கேன் இல்லையா.
அந்த ஃபுல் பேமெண்ட் இல்லாம நான் மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் பே பண்ணா என்ன ஆகும்னு பாருங்க. அதாவது இங்க 15,000க்கு பதிலாக 750 இங்க பே பண்றேன். அப்ப என்ன ஆகும்னா இங்க கிரெடிட் கார்டு பேலன்ஸ் 16,750 ஆயிடும் 2வது மாசம் முடியும் போது. ஓகேங்களா? இப்ப என்ன ஆகுதுன்னா இப்ப 2வது மாசத்துக்கான பில் அமௌண்ட் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 16,750 மட்டும் இல்ல. இங்க என்ன நடக்கும்னா நீங்க முழு பேமெண்ட் பண்ணாதனால நீங்க பண்ண டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃபுல்லா கால்குலேட் ஆகும். டெய்லி மந்த் 1ல இருந்து, அதாவது போன மாசத்துல இருந்து இந்த மாசம் வரைக்கும் நீங்க பண்ண டிரான்சாக்ஷனுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து தினமும் இங்க கணக்கிடப்படும். அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி 18% போடுவாங்க. அது கூட ஏதாவது ஃபீஸ் இருந்ததுன்னா அதையும் இந்த பில்லோட சேர்த்துப்பாங்க. அந்த ஃபீஸுக்கும் 18% ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு 2வது மந்த் ஸ்டேட்மெண்ட் பில்லோட பில் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்னா கிரெடிட் கார்டு பேலன்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பிளஸ் ஃபீ பிளஸ் அது சம்பந்தப்பட்ட ஜிஎஸ்டி இதெல்லாம் கூட்டி தான் வரும். அப்ப எவ்வளவு வரும்? 17,750க்கு மேல வரும். ஓகேங்களா? இப்ப என்ன ஆகும்னா நீங்க அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் வச்சிருக்கிறனால இனிமே நீங்க செலவு பண்ண ஒவ்வொரு ரூபாய்க்கும் தினமும் உங்களுக்கு வட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. என்னைக்கு நீங்க ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணி பேலன்ஸ் 0 வைக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க செலவு பண்ற அமௌண்ட்டுக்கு வட்டி கணக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த கிரெடிட் கார்டுல உள்ள ஹூக். ஸோ நீங்க செலவு பண்ண பணத்தை ஃபுல் பேமெண்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா அந்த ஃபுல் பேமெண்ட்டுக்கு ₹1 குறைச்சு பண்ணாலும் இந்த இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றது ட்ரிகர் ஆயிடும். ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. இதனால ஒரு டெட் டிராப்புக்குள்ள சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்தது பில் ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு மாசம் ஸ்டேட்மெண்ட் டேட்லயும் பில் உருவாக்குவாங்க சொன்னீங்க. அந்த பில் ஸ்டேட்மெண்ட்றது ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்ல என்னென்ன விவரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கேட்டகரியில இருக்கும். ஒன்னு ஸ்டேட்மெண்ட் சம்மரி இருக்கும், இன்னொன்னு கிரெடிட் சம்மரி இருக்கும், இன்னொன்னு பேமெண்ட் சம்மரி, அடுத்தது டேட்ஸ் இருக்கும். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் சம்மரியில என்னென்ன விவரங்களா இருக்கும்னா ப்ரீவியஸ் பேலன்ஸ், போன மாசம் பேலன்ஸ் என்ன, அப்புறம் இந்த மாசம் செலவு பண்ணது எவ்வளவு அமௌண்ட், எக்ஸ்பென்சஸ், அப்புறம் இந்த மாசம் ஏதாவது பேமெண்ட் இருந்தா அதே எவ்வளவு, அது அப்புறம் இந்த மாசம் பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கும். அடுத்து கிரெடிட் சம்மரியில பாத்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் என்ன, அவைலபிள் கிரெடிட் எவ்வளவு, உங்க கேஷ் லிமிட் என்ன, அவைலபிள் கேஷ் எவ்வளவு, அந்த விவரங்களா இருக்கும். இங்க அவைலபிள் கிரெடிட் அப்படின்னா என்னன்னா நீங்க உங்க கிரெடிட் லிமிட் இருக்கு இல்லையா, அதுல உங்க பேலன்ஸ் கழிச்சோம்னா, நியூ பேலன்ஸ் கழிச்சோம்னா வர தொகை இருக்கு இல்லையா, அதுதான் அவைலபிள் கிரெடிட். அதே போல கேஷ் லிமிட்ல நீங்க ஏதாவது கேஷ் வித்ட்ராவல் பண்ணிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் இந்த கேஷ் லிமிட்டோட கழிச்சீங்கன்னா வரதான் அவைலபிள் கேஷ். அடுத்தது 3வது கேட்டகரி வந்து பேமெண்ட் சம்மரி இருக்கும். பேமெண்ட் சம்மரினா உங்க டோட்டல் அமௌண்ட் நீங்க எவ்வளவு பே பண்ண வேண்டியது இருக்கும், இல்ல மினிமம் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ண வேண்டியது இருக்கும், அந்த விவரங்கள் இருக்கும். அப்புறம் டேட்ஸ், முக்கியமான டேட்னா இந்த ஸ்டேட்மெண்ட் டேட் இருக்கும், அப்புறம் பேமெண்ட் டியூ டேட் இருக்கும். இந்த விவரங்கள்லாம் தான் ஒரு பில் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும். இது போக உங்களுடைய டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. பிளஸ் உங்க ரிவார்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த ரிவார்ட் டீடைல்ஸும் அதில் கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கிரெடிட் கார்டுடைய அடிப்படையான விவரங்கள். இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த அடுத்த பதிவில் வந்து இந்த கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நாங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலோட நான் சொல்றேன். அதுக்கப்புறம் சார்ஜஸ்லாம் என்னென்ன இருக்கு, ஹிடன் சார்ஜஸ் என்ன இருக்கு, என்னென்ன வகையான ஃபீஸ் இருக்கு, அது எவ்வளோ % இருக்கு அப்படிங்கிறதையும் நான் ஒரு தனி பதிவாக நான் உங்களுக்கு போடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, இது உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, இல்லை யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் இல்லை கேள்விகள் இருந்தாலோ இந்த கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்கள் ஆதரவு தாங்க. இன்னொரு பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.